அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்தால் அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படும்? செங்கோட்டையன் அவர்கள் என்னதாக சொல்கிறார்? பொருளாளர் பதவி வழங்கப்படுவதாக அதிமுகவில் 3வது ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் சம்மதிப்பாரா? முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தற்பொழுது பன்னீர்செல்வம் இவர்கள் யாரையும் கட்சியில் மீண்டும் இணைக்க மாட்டோம், இவர்களை தவிர யார் வேண்டுமானாலும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் கட்சியில் இணைத்துக் கொள்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். சரி, அப்படி என்னதான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இவர்கள் செய்தார்கள்? மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நலனிற்காக இவர்களை கட்சிக்கு இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறுகிறாரா, அல்லது இவரது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுகவில் மீண்டும் இவர்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறுகிறாரா என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதிமுகவில் மீண்டும் இவர்கள் படையெடுத்தால் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோகும். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பொதுச் செயலாளராக இல்லை. கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்கள் முதல்வராக தேர்வு செய்தார். அப்படி தேர்வு செய்யப்படும் பொழுதே இவர் நமக்கு உதவியாகவும் விசுவாசியாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார் என்று பல்வேறு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கூறிய பிறகுதான் சசிகலா அவர்கள் இவரை தேர்வு செய்தார். ஆனால் அதையும் தாண்டி உண்மையான முகத்தை வெளிப்படுத்தி சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்று 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் சசிகலா அவர்களை அடிப்படை பதவியிலிருந்தும் நீக்கிவிட்டார். அந்த பயம்தான் தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் அனைவரும் ஒன்றிணைந்து விட்டால், நம்மளை அதிமுகவிற்கு சம்பந்தம் இல்லாதவராக மாற்றிவிட்டால் நமது அரசியலின் எதிர்காலம் என்னவாக மாறிவிடும் என்ற அச்சத்தில்தான் இவர்களை இணைக்க முடியாது என்று கூறி வருகிறார். ஆனால் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் கொடுக்கின்ற அழுத்தத்தின் அடிப்படையில் கட்சியில் இணைந்தால் என்ன பதவி கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையன் அவர்களிடம் கேட்டபொழுது பொருளாளர் பதவி கொடுக்கப்படும் என்ற செய்தி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவிக்கும் பொழுது அவர் என்னை பொறுத்தவரைக்கும் அதிமுக இணைய வேண்டும், அதிமுக 2026 வெற்றியடைய வேண்டும், அதற்காக என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்றுதான் அவர் கூறியுள்ளார்.